பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த போப்பையாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டிகன் சிட்டியில் இருக்காப்லையே, ஏன்னு கேட்டால் அவர் தாங்க இந்த உலகத்தினுடைய கடவுளாக நியமிக்கப்பட்டவராம். வானத்தின் கடவுள்னால இந்த உலகத்தின் கடவுளாக நியமிக்கப்பட்டவராம். அதாவது விசேஷமாக மனிதர்களாகிய நமக்கும் கடவுளுக்கும் இடையில மீடியேட்டராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தாராம். நாங்களாம் நினச்சிருந்தோம் இந்த இயேசுநாதர் தான் வந்து நமக்கும் கடவுளுக்கும் மீடியேட்டரு அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் எல்லாரும் சொன்னாங்க, இல்லையா நம்ம போப்பையா தாயா கடவுளுக்கும் நமக்கு மீடியேட்டரு, அவர் தாயா ஆசி வழங்குவார், அவர் எப்போவுமே கடவுளோட ஒன்றாவே இருப்பாரியா, கலந்து இருப்பாரியா, அடிக்கடி வந்து கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு, உலக சமுதாயத்தினருக்கு எல்லாத்துக்குமே அவருடைய சாந்தியை, சமாதானத்தை இதெல்லாம் சொல்லுவாரியா. இவர் சொன்னால் எல்லா நாடுகளுமே தட்டாமல் கேட்குமியா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதிசயமாக போச்சு. அதனால சரி நம்ம என்ன செய்வோம், நேராக அவர்கிட்ட போய் ஐயா உலகத்தில் இப்படியெல்லாம் அக்கிரமம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவோம். சொல்லிவிட்டு அதுக்கு என்னங்கய்யா சொல்யூஷன் சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் ஏதாவது சொல்யூஷன் சொன்னார்னா அதன்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சு பார்த்தோம். கதையாகலை. அப்புறம் நாங்களே நேரடியாக போனோம், நிறைய விஷயங்களை பார்த்தோம், கேட்டோம். அதனால இந்த பதிவில் அதையெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதனால அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. அதுக்கு முதல்ல ஒரு வீடியோ கிளிப்பாக பார்ப்போம். சரி, இந்த கன்றாவியை கண்ணால் பார்த்து சகிக்க முடியல. அதனால என்னையா அப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். கேட்டதுமே எல்லாருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. யோ இது என்ன இன்னைக்கு நேரத்து நடக்குதுன்னு நினைக்கிறியா? 1400 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கியா? மத்திய கிழக்கு நாடுகளில் விசேஷமாக சவுதி அரேபியாவில் ஆரம்பிச்சிச்சியா அப்படின்னு சொன்னாங்க. என்னையா சொல்கிறீங்க? 8 வயசு 9 வயசு 10 வயசு குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசு 100 வயசு கிழவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது அசிங்கமாக தெரியலையா? அவமானமாக தெரியலையா? இது கலாச்சார சீரழிவு இல்லையா? இது பெண்ணினத்துக்கே செய்கிற ஒரு துரோகம் இல்லையா? நீங்களும் ஒரு பொம்பளையினுடைய வயிற்றுல இருந்து தானே வந்தீங்க அப்படின்னு கேட்டோம். இதை கேட்டதுமே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. யோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? 8 வயசு 9 வயசு 10 வயசுன்னு கேட்டிருக்க? யோ எங்கள் கொமேனி 2 மாத குழந்தையோட எப்படி பாலுறவு சுகம் அனுபவிக்கலான்னு புத்தகமே எழுதியிருக்காரியா அப்படி நாங்கள் இதை கேட்டு நாங்கள் அதிர்ந்து போனோம். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதோ, இதையெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தா அறுத்துருவோம் அப்படின்னாங்க. என்னையா அதிசயம் மனுஷனாக இருக்கீங்களே, இது என்ன, இது கேவலமான கலாச்சாரம்யா, இது மனித குலத்தையே அவமானப்படுத்துகிற விஷயம்யா அப்படின்னு சொன்னோம். இதை வந்து வெளியில் சொன்னால் அறுத்துருவாங்களாம். அதிசயமான மனுஷங்க. சரி, அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், நேரடியாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை நேராக வாட்டிகன் சிட்டிக்கு அனுப்பணும். அங்கே போய் அந்த போப் பிரான்சிஸ்னு ஒருத்தர் இருக்காப்புல, அந்த போப்பையாக்கிட்ட போய் இப்படிலாம் உலகத்தில் நடக்குதுங்கய்யா, அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, நீங்கள் தான் கடவுளோட ஒன்றுக்கு ஒன்றா இருப்பீங்களே, நீங்கள் தானே இந்த உலகத்தில் கடவுளால் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட மீடியேட்டரு மனித குலத்துக்கு, அப்படி இருக்கும்பொழுது இந்த கேவலத்தை எல்லாம் கொஞ்சம் சொல்லி இதை எப்படியாவது நிறுத்த சொல்லுங்கய்யா அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டோம். அந்தம்மா போய் அந்த போப்பு பிரான்சிஸ் இருந்தாப்புல அவர்கிட்ட போய் சொல்லலாம்னு போயிருக்கு. போன உடனே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அம்மா எப்படியாவது போப் பிரான்சிஸ் கிட்ட போய் சொல்லணும், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த உலகத்தில் ஒரு நல்ல கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போய் அவர்கிட்ட பேச போயிருக்கு. இவர் தான் போப் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர். அப்போ அந்த அம்மா கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஐயா என்னையா இது அதிசயமாக இருக்கு. சரி திரும்ப ஒரு தடவை பார்ப்போம் அப்படி என்னதான் அவர். பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சுக்கிட்டாப்புல கையில். இந்த கேவலத்தை தான் அவர் சொல்ல போச்சு, ஆனால் அதுக்குள்ளே அவர் அடிச்சுக்கிட்டாப்புல. சரி, அப்புறம் நாங்கள் போய் கேட்டோம், ஐயா என்னையா இப்படி இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை அநியாயங்களை பற்றி சொல்லலாம்னு வந்தால் இப்படி பிரான்சியா அடிச்சுக்கிட்டாங்களாம்ல அப்படின்னு கேட்டதும், யோ சும்மா இருங்கய்யா, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரியா, 2 காலம் விளங்காமல் போச்சியா, அவருக்காக இயேசுநாதர்கிட்ட துவா செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
என்னையா சொல்கிறீங்க? அவர் தான் மீடியேட்டர்னு சொல்கிறீங்க. அப்புறம் கடவுளோட எப்போவும் ஒன்றா கலந்துருப்பார்னு சொல்கிறீங்க. அப்புறம் கடைசியில் ரெண்டு காலம் விளங்காமல் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொல்கிறீங்க. நாங்கள் இனிமேல் யார்கிட்டையா போய் நாங்கள் துவா செய்வோம்? ரொம்ப காலமாக ஏசுநாதர் தான் மீடியேட்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் எல்லாரும் சொன்னாங்க போப்பையா தான் மீடியேட்டர்னு சொன்னாங்க. இப்போ யாருக்கிட்ட நாங்கள் போய் துவா செய்வோம் அப்படின்னு கேட்டேன். சங்கடமாக போச்சு. அப்போ தான் சொன்னாங்க, இப்போ புதுசாக ஒருத்தரை போப் லியோ அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க, அதனால அவர்கிட்ட போங்கயா அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், நேரடியாக சரி அப்போ புதுசாக நியமிக்கப்பட்டிருக்காப்புல கடவுளால், அவர்கிட்ட நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போப் லியோ அப்படிங்கிறவரை நம்ம போய் பார்க்க போனோம். அந்த நேரத்தில் இவரை பார்க்க போகும்போது ஐரோப்பா முழுசும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னடா செய்கிறது, இதையும் சேர்த்து சொல்லுவோம். என்கிட்ட ஐயா ஐரோப்பா முழுசும் பற்றி எரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாட்டிக்கன் சிட்டியில் போய் ஐயா நம்ம போப் லியோ இருக்காருங்களா அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, யோ அவர் கடவுளோட ஒன்றுக்கு உலாவிக்கிட்டு இருக்காரியா, பேசாமல் இருங்கய்யா, இந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க ஐரோப்பா பற்றிட்டு எரியுதுங்க அப்படின்னு. யோ அவர் தியானத்தில் இருக்காரியா, கடவுளோட இருக்காரியா அப்படின்னு சொன்னாங்க. என்னையா சொல்கிறீங்க? சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த மாதம் வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் போனோம். அடுத்த மாதம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஆப்பிரிக்கா முழுசும், சூடானில், நைஜீரியாவில், இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் கிறிஸ்தவர்களை கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஐரோப்பா நாடு பற்றி எரியுது, இன்னொரு பக்கம் பிரிட்டானித்தானா மாற்றி விட்டாங்க. இது பார்த்தாதுன்னு சூடானில் இருக்கிற கிறிஸ்தவங்களை எல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்காங்க, நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவங்களை எல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதையாவது சொல்ல போவோம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போனேன். அங்கே போய் கேட்டோம் வாட்டிக்கன் சிட்டியில், ஐயா போப் லியோவை பார்க்கணுமுங்க, இப்படி நைஜீரியாவில எல்லாம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எங்களை பயங்கரமாக பிடிச்சி கடிச்சு விட்டாங்க. யோ என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, அவர் கடவுளோட ஒன்றுக்கு உலாவிக்கிட்டு இருக்காரியா அப்படின்னாங்க. என்னையா சொல்கிறீங்க? ஆமாங்க அவர் தியானத்தில் இருக்காருங்க கடவுளோட அப்படின்னாங்க. என்னையா அப்படின்னு சொல்லி சரி அடுத்த மாதம் வாரங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த மாதம் போகலாம்னு புறப்பட்டா அதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் உலகம் முழுவதுமே கிறிஸ்தவ சர்ச்சுகளை எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்போ வேகமாக போய் இந்த மாதமாவது அவர் முழிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோம். அங்கே போய் வாட்டிக்கன் சிட்டியில் போய் கேட்டோம், ஐயா போப் லியோவை பார்க்கணுமுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த நேரத்தில் அவங்க, யோ அவர் இப்பவும் தியானத்தில் இருக்காரியா, 3 மாதம் ஆச்சியா, கடவுளோட ஒன்றுக்கு இருக்கிறாரியா, ஒன்றா கலந்துருக்காரியா, எப்போ வருவார்னு தெரியாதியா அப்படின்னாங்க. என்னையா சொல்கிறீங்க? பிரிட்டானித்தானா மாற்றிட்டாங்க, ஐரோப்பாவை ஐரோப்பியாஸ்தானா மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, சர்ச்செல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நிர்வாணமாக்கி அந்த சேலையிலேயே அவளுடைய குழந்தைகளோட 3 குழந்தைகளோட தூக்குலாம் தொங்க போட்டுருக்காங்கயா, சுட்டு கொள்றாங்க, சித்திரவதை பண்றாங்க, சர்ச்சையெல்லாம் எரிக்கிறாங்கயா, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கயா, அவர் எப்படியாவது வர சொல்லுங்கயா அப்படின்னு சொன்னோம். அவர் கடவுளோட ஒன்றுக்கு உலாவிக்கிட்டு இருக்காரியா, சும்மா இருயா அப்படின்னாங்க. சரி வேறு வழி இல்லாமல் நாங்கள் சரி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டோம். வந்த உடனே இதுக்கெல்லாம் யாருடா காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த ஈரான்காரன் தான். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா விதமான பயங்கரவாதங்களுக்கும் தீவிரவாதங்களுக்கும் ஆயுதங்கள், பண சப்ளை எல்லாமே செய்கிறவன் அவன் தான். ஏன் நம்முடைய ஈழத்தமிழர்களை மொத்தமாக குண்டு குவிக்கிறதுக்கு ஆயுதங்கள் வழங்கினவனே அவன் தானா. இது போதாதுன்னு உலகம் முழுசும் அல் கொய்தா, ISIS அப்படிங்கிற ஏகப்பட்ட பயங்கரவாத இயக்கங்களுக்கெல்லாம் ஆயுத சப்ளை, பண சப்ளை எல்லாம் பண்ணுவானா. அதோட 3 பிள்ளைகளை பெற்று போட்டானா, ஹமாஸ், ஹெசபுல்லா, ஹூதி அப்படின்னு. எதுக்கு? யூதர்களை மட்டுமே அழிக்கிறதுக்காக. அப்படி அக்டோபர் 7ஆம் தேதி மட்டும் 1200 பேர் உடம்பை சிதறடிச்சாங்களாம். அப்போ இருந்தே இவர் தியானத்தில் தான் இருந்திருக்காப்புல, கடவுளோட ஒன்றுக்கு தியானத்தில் இருந்திருக்கிறாப்புல, இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு. இதை பார்த்ததும் ட்ரம்ப் என்ன செஞ்சிட்டாப்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நேராக ஈரானில் ஒரு குண்டை போட்டாப்ல. ஈரானில் குண்டை போட்ட விஷயம் சுவனபதிக்கு போயிடுச்சு. அந்த நியூஸ் சுவனபதிக்கு போனதுமே அந்த வானத்து கடவுளோட ஒன்றுக்கு உலாவிக்கிட்டு இருந்தவர் டப்புன்னு ஐயோ உடனே அங்கேருந்து புறப்பட்டு நேராக பூமிக்கு வந்துட்டு நேராக அமெரிக்காவை பார்த்து, ஐயோ இப்படி ஜெனசைடு பண்ணிக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ட்ரம்பை போட்டு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காப்புல. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் தர்மமா? இப்படி தான் பைபிள் போதிக்குதா? ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாதா? ஒரு குண்டு போட்டா என்ன, நீங்கள் ஒரு குண்டு போட்டிருக்கீங்க, 2 குண்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா? அதுதானே ஏசுநாதர் படித்து கொடுத்த அந்த போதனை. அப்படி இருக்கும்போது இந்த பைபிளுக்கு விரோதமா இப்படி செய்யலாமா? உங்களுடைய துவாவை எல்லாம் கடவுள் கேட்பாரா அப்படின்னு கேட்டு விட்டாப்ல. யூதர்கள் கொல்லப்படும் போது தியானத்தில் இருந்தாப்ல, பிணை கைதிகளை கொல்லும் போது தியானத்தில் இருந்தாப்ல, ஐரோப்பா பத்தி எரியும் போது தியானத்தில் இருந்தாப்ல, நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களை 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் கொல்லும் பொழுது தியானத்தில் இருந்தாப்ல, அப்புறம் சர்ச்சுகள்லாம் உலகம் முழுவதும் பத்தி எரியும்
எரியும் பொழுது இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் கொளுத்தும் பொழுது தியானத்தில் இருந்தாப்ல. அதே நேரத்தில் ஈரான்காரன் தன்னுடைய நாட்டில் உள்ள குடிமக்களையே 2 நைட்ல 40,000 பேரை கொள்ளும் பொழுது தியானத்தில் இருந்தாப்லையா. நர்ஸுகளாம் கற்பழிக்கப்படும் பொழுது இவர் தியானத்தில் இருந்தாப்லையா. கடவுளோட ஒண்ணுக்குன்னா அப்படியே தியானத்தில் இருந்திருக்காப்ல. ஏன்டா இந்த அக்கிரமம் செய்யற அப்படின்னு ட்ரம்ப் ஒரு குண்டை போட்டதுமே வந்துட்டாப்லையே தியானம்லாம் கலைச்சிட்டு என்ன ஒரு அற்புதமான ஒரு மனுஷன், அதிசய மனுஷன், அப்போ நம்முடைய போப்பையா இப்படி இருக்காரு அப்படின்னு உலக கிறிஸ்தவர்களே அதிர்ச்சியாகி போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வாட்டிகன் சிட்டியில் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஐயா சவுத் ஆப்பிரிக்காவெல்லாம் பற்றி எரியுதுங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன செஞ்சிருக்காரு, நேராக இஸ்லாமிய நாடுகளை விசிட்டிங் பண்ணியிருக்காப்புல. இவர் தாங்க போப்லியோ அப்படிங்கிறவர். வானத்து கடவுளோட ஒன்னோட ஒன்றா இருந்துட்டு கடைசியில் இப்போ இந்த இமாமோட வந்து ஒன்னோட ஒன்றா ஆயிட்டாப்ல. நேராக அந்த கிராண்ட் மாஸ்க்கு அவருக்கு போயிருக்காப்புல. அல்ஜீரியாவில் இருக்கான், அங்கே போயிருக்கிறாப்புல. அங்கே போய் துவாவெல்லாம் செஞ்சுருக்காப்புல. துவா செய்கிறாப்புல அந்த மாஸ்கில் போய். இப்போ என்ட்ரி நடக்குது. செருப்பை கழட்டி வச்சுட்டாப்புல. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அதனால உன்னுடைய பாதரட்சைகளை கலட்டி போடு அப்படின்னு சத்தம் வந்திருக்கு, வகை வந்திருக்கும் போல இருக்குது. உடனே ஒரே சந்தோஷத்தோட செருப்பையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எல்லாரோடையும் சந்தோஷமாக சமாதானமாக பேசிக்கிட்டு போகிறாப்புல. அதுக்குள்ளே நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சூடானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்க கொண்டுட்டாங்க. இதான் ப்ளூ மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ப்ளூ மாஸ்க்கான், க்ரீன் மாஸ்க்குன்னு சொல்லணும், இவங்க என்ன ப்ளூ மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இஸ்தான்புல்லில் இருக்கான். சரி, அங்கெல்லாம் போயிருக்காப்புல இஸ்தான்புல்க்கெல்லாம். அடையப்பா உரையாட்டிட்டு கடைசியில் புறாவையெல்லாம் பறக்க விட்டுருக்காப்புல. அதிசயமான மனுஷன்தான். அதுக்கடுத்து மோதிரம்லாம் கொடுக்குறாப்புல. மோதிரமா இல்லை என்ன பெரிய அவருக்கு இமாமுக்கு மோதிரம் தான் நினைக்கிறேன், வைரமோ வைடூரியமோ கொடுக்குறாப்புல. கொடுத்து வாட்டிகன் சிட்டியினுடைய சார்பாக ஒருவேளை ரிவார்டுன்னு நினைக்கிறேன், அவார்டு. நைஜீரியா கிறிஸ்தவர்களை கொன்னதுனால இல்லை சூடானுடைய கிறிஸ்தவர்களை கொன்னதுனால கொடுப்பார் போல இருக்குது. சரி, எப்படியோ அப்படி ரிவார்டு வைர மோதிரம் கொடுத்த பிறகு அவர் சொல்லியிருக்காப்புல, நீங்களும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் நம்ம இனிமே ஒன்றுக்கு ஒன்றா வாழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. என்னையா இதை கேட்டதுமே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கோவம் வந்துருச்சு. என்னையா கூமுட்டதனமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கீழ்த்தரமாக கேவலமாக கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா இவர் போப்பையாங்க, அப்படிலாம் பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க, கோமுட்டி அப்படிலாம் பேசாதீங்க. அது வந்து இவர் கடவுளால் நமக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு மீடியேட்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். அதனால கூமுட்டை அப்படிலாம் பேசினா அது இப்போ சாபம் வந்து நமக்கு சேர்ந்துடும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு வார்னிங் பண்ணி விட்டேன். ஏன்னு கேட்டால் அசிங்கமாக பேசுகிறாங்க, கழுவி ஊற்றிருக்காங்க. எங்கேயா கிறிஸ்தவன் எங்கேயா இருக்கான், எல்லாத்தையும் தான் கொண்டு விட்டாங்களே, இனிமே எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணா வாழ போறோம். இதை விட கொடுமையா என்னன்னா, புறாவை பறக்க விட்டுட்டு இஸ்லாமியர்களை பத்தி கிறிஸ்தவர்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காப்புல. அப்போ எல்லாம் கேட்டுருக்காங்க, ஐயா வகை வந்துச்சுங்களா அப்படின்னு. ஒரு பக்கம் என்னடானா 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, அவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்லாம் வழிகாடர்கள் அப்படின்னு அவங்கள கொள்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னு கேட்டால் கடைசியில் நியாய தீர்ப்பு நாளில் ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து எல்லா இஸ்லாமியர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுடைய பாவங்களையும் எல்லாமே எடுத்து அல்லாஹ் வந்து என்ன செய்வாராம், கிறிஸ்தவர்கள் மேலேயும் யூதர்கள் மேலேயும் வச்சிருவாராம். வச்சுட்டு நரகத்துக்கு போங்கடா அப்படின்னு சொல்லுவாராம். இதை பார்த்ததும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஐயோ ஏன் அல்லாவே நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு கேட்ட உடனே, டேய் நீங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் கொண்டிருக்கீங்களாடா, பயங்கரவாதம் தீவிரவாதம் செஞ்சுருக்கீங்களாடா. ஐயோ பயங்கரவாதம் தீவிரவாதம் நாங்கள் செய்யலைங்க, இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் தாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க பாவத்தை தானடா உங்கள் மேலே வச்சுட்டோம், அப்போ நீங்கள் செஞ்சாதானடா அர்த்தம், போங்கடா நரகத்துக்கு அப்படின்னு சொல்லுவாராம் அல்ல. அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள்லாம் கூப்பிட்டு, என்னுடைய அடிமைகளை நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்கள் பாவத்தை எல்லாம் தான் கிறிஸ்தவ மேலேயும் யூதர்கள் மேலேயும் வச்சுட்டேனே, நீங்கள் ஏன் கலங்குறீங்க, கலங்காதீங்க, போங்க சூனபதிக்கு 72 உங்களுக்கு காத்திருக்கு, சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லுவாராம். உடனே எல்லாரும் ஓடி சூனபதிக்குள்ள நுழைவாங்களாம். அங்கே முதல்ல போனதுமே அங்கே 4 விதமான மது ஆறுகள் ஓடுமா, முதல்ல அதை குடிச்சிட்டு தான் மற்ற வேலையாம். சரி, அப்போ நான் நினைக்கிறேன் இந்த போப்பையாவும் அங்கே தான் போகிறாருன்னு நினைக்கிறேன்.